இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்கலி மெட்டல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அல்கலி மெட்டல்ஸ் வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் வரும். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக குரூப் 1 எலமெண்ட்ஸில் குரூப் 1ல் வந்து இந்த அல்கலி மெட்டல்ஸ் வரும். எக்ஸப்ட் தி ஹைட்ரஜன் இல்லாமல் மற்ற எல்லா எலமெண்ட்ஸுமே குரூப் அல்கலி மெட்டல்ஸில் இருக்கும். ஸோ அது என்னென்ன மெட்டல்ஸ்னு பார்த்தீங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அண்ட் ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இந்த 6 எலமெண்ட்ஸ் தான் வந்து அல்கலி மெட்டல்ஸில் இருக்குது. அதோட ரியாக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்டிவிட்டி லித்தியத்திலிருந்து ஃப்ரான்சியம் போகும்போது அதிகமாகும். கெமிக்கல் ரியாக்டிவிட்டி வந்து அதிகமாகும். அப்படின்னா என்னன்னா ஃப்ரான்சியமோட கெமிக்கல் ரியாக்டிவிட்டி சீசியமோட அதிகமாக இருக்கும். சீசியமோட கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ருபீடியத்தோட அதிகமாக இருக்கும். ருபீடியத்தோட ரியாக்டிவிட்டி பொட்டாசியத்தோட அதிகமாக இருக்கும். அப்புறம் சோடியத்தோட ரியாக்டிவிட்டி லித்தியத்தோட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்டிவிட்டி வந்து லித்தியத்துலேருந்து ஃப்ரான்சியம் போகும்போது அதிகமாகுது. அப்புறம் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லித்தியம்லேருந்து ஃப்ரான்சியம் போகும்போது டென்சிட்டி அதிகமாகுது. அப்படின்னா என்னென்னா ஃப்ரான்சியத்தோட டென்சிட்டி சீசியமோட அதிகமாக இருக்கும். சீசியத்தோட டென்சிட்டி ருபீடியமோட அதிகமாக இருக்கும். ருபீடியத்தோட டென்சிட்டி பொட்டாசியத்தோட அதிகமாக இருக்கும். பொட்டாசியத்தோட டென்சிட்டி சோடியத்தோட அதிகமாக இருக்கும். சோடியத்தோட டென்சிட்டி லித்தியமோட அதிகமாக இருக்கும்.